Praise the Lord to all. தேவனுக்கே மகிமை. Dear church, we welcome all of you in the name of Jesus. சபையார் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வரவேற்கிறோம். Happy Easter to all. அனைவருக்கும் இனிய ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். Today we are going to know about the power of resurrection. இன்னைக்கு நம்ம உயிர்த்தெழுதலின் வல்லமை குறித்து தான் தெரிஞ்சுக்க போறோம். Jesus was born before 2000 years for us and also save us from our sins. இயேசு 2000 வருஷத்துக்கு முன்பாக நமக்காக இந்த உலகத்துக்கு பிறந்தார். நம்முடைய பாவங்களை ரட்சிப்பதற்காக பிறந்தார். Jesus was died on the cross for our sins. இயேசு நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார். 1 Corinthians chapter 15 3 4 5 verse tells us he was died on the cross and buried and raised on the third day because of us. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3 4 5 இந்த வசனம் சொல்லுது. இயேசு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு நமக்காக 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். The Lord of God raised up Jesus by his power. தேவன் தம்முடைய வல்லமையால இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். God doesn't like us, we are addicted from sins for lifelong. தேவன் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் பாவத்திற்கு அடிமையா இருக்க விரும்பல. So the Lord of God sent the spirit of resurrection into us to redeem our sins. அதனால தேவன் தம்முடைய உயிர்த்தெழுதலின் ஆவியை நமக்குள்ள அனுப்பி நம்மை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். So we have been set free from the sins and also slaves became righteousness. அதனால நாமும் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி நீதிக்கு அடிமைகள் ஆனோம். Like Jesus, we are died for sins and buried and raised and committed with God for his children. நாமும் இயேசுவை போலவே பாவத்திற்கு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நீதிக்கு உயிர்த்தெழுந்து தேவனுடைய சொந்த பிள்ளைகள் ஆனோம். This is the real fact of Easter we have been celebrating. இதுதான் நாம் கொண்டாட வேண்டிய உண்மையான ஈஸ்டர். Amen. Thank you. ஆமென்.